ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 13th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிர பார்த்து முடிச்சோன்னா ஹீரோ கூட சூப்பர் மூன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான்காங் வந்து ஹீரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அப்புறமா தான் தெரியும் அந்த இடத்துல ஹீரோ இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் நான்காங்கும் போயிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோனையும் சூப்பர் மூன் பார்த்தாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. டென்ட் விழுந்து அவங்களாலையும் சூப்பர் மூன் பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கோம். ஹீரோயின் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இப்போ பார்க்க முடியலன்னா என்ன, 18 வருஷம் கழிச்சு சூப்பர் மூன் வரும், அப்பயும் நீ என் கூடயே இருப்பேன் நான் நம்புறேன், அதனால் அப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பாட்டியை தான் காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிட்டு நான் நாளைக்கு தான் வருவேன், ஃபர்ஸ்ட் நீங்களே தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் மேடும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. காயெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்க வெட்டுறதை பார்த்து ஹீரோ பயந்துக்கிட்டே நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்கிறது நம்ம கத்தியை வந்து ஹீரோ முன்னாடி நீட்டி அதெல்லாம் வேண்டாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம கேட்டாக்கா கத்தியாலே குத்திடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அமைதியாக போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோன்னு வெஜிடபிள் சூப் தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறாங்க, எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஷியான் கடையோட சூப் எப்போ நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனும் கையை தட்டிக்கிட்டே ஆமாம் எனக்கும் தெரியும் ஷியான் கடையோட சூப் ரொம்ப நல்லா இருக்கும், நானும் அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணி நீ போய் வாங்கும் போதே தெரிஞ்சிச்சு நீ ஃபுட்டு தான் ஏதோ ஆர்டர் போட்டிருக்க, அதை தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட சொல்கிறாங்க. நீ இது மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது, நானே செஞ்சு நானே உனக்கு ஊட்டி விடுவேன், சரிவா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப சொல்கிறாங்க. 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் திரும்பி ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது திரும்பி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டே ஹீரோனை பார்த்துடுறாங்க. அப்புறம் ஹீரோனும் போயிடுறாங்க. பின்னாலேருந்து சீட்டுவை தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பாஸ் நேற்று கார்டனில் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோ டப்புன்னு சீட்டுவோட வாயை பொத்திட்டு ஆஃபீஸ் நேரத்தில் ஆஃபீஸ் வேலையை மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. சீட்டுவை வந்து ஹீரோவை பார்த்து பாஸ் நீங்கள் ரொம்ப மோசம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறானா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் கூட பண்ணவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஏன் உனக்கு லூவானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு லூவானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாஸ், ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க, இந்த கையில் லூவான் இந்த கையில் பேக், நான் எப்படியாச்சும் லூவானை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் இல்லை 2 நாளாக லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சீட்டுவ கிட்ட சொல்கிறாங்க. பாஸ் நீங்கள் ரொம்ப நல்லவருன்றது தெரியும், இப்போ தான் இவ்வளோ நல்லவருன்றது தெரியுது அப்படின்ற மாதிரி சீட்டுவை வந்து ஹீரோ கை சச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று புது ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது, அதனால ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சீட்டுவ கிட்ட ஹீரோ சொல்கிறாங்க. சீட்டுவோ சரிங்க பாஸ் நான் அதை மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் அடிச்சு சீட்டுவை தான் காமிக்கிறாங்க. லூவானுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சு காலை எடுக்க மாட்டேறா அப்படின்ற மாதிரி சீட்டுவ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் லூவானும் காலை எடுத்துடுறாங்க. என்னாச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எதனால சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி லூவான் வந்து சீட்டுவ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடில் ஒரு கஸ்டமர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. லூவான் ஃபோனில் பேசுறதை பார்க்கும்போது ஆமாம் நம்ம ஃபோன் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை தேடுறாங்க. அப்புறம் லூவான் பேசுகிற ஃபோன் தான் என்னோட ஃபோனுன்னு சொல்லிட்டு லூவான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சீட்டுவோக்கும் கேட்குது ஃபோன் வழியாக. லூவானும் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபோன் உங்கள் கையில் தான் இருந்துச்சு, அதனால ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்கும், நீங்கள் நல்லா ஃபோனை தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ஃபோனை நீ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்னோட ஃபோன் என்கிட்டே இருக்குதுன்னு சண்டை போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் காரை விட்டு இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சீட்டுவோக்குமே கேட்குது. அதனால சீட்டுவை வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா சீட்டுவை தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கஸ்டமரை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த கஸ்டமர் சீட்டுவை போட்டு புரட்டுன்னு புரட்டுறாங்க. அப்புறம் லூவான் அவங்க பேக்கில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க மேலே அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே பார்த்தாக்கா அவங்க கண்ணி எரியுதுன்னு சொல்லிட்டு கண்ணில் கை வைப்பாங்க. பார்த்தாக்கா கோட்டில் இருக்க ஃபோன் வந்து கீழே விழும். அங்கே இருக்க பாரு உன்னோட ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை எடுத்து லூவான் கஸ்டமர் மேலே போட்டு சீட்டுவோட கையை பிடிச்சி குடுகுடுன்னு ஓடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஆஃபீஸ் ரூமுக்கு வா, உன்னோட ஃபேவரட் சூப் வாங்கி வச்சிருக்கேன், நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ லூவானையும் சீட்டுவையும் தான் காமிக்கிறாங்க. லூவான் தான் காரை விட்டு இறங்குறாங்க. பின்னாடி சீட்டுவும் இறங்குறாங்க. இறங்கி லூவான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கான மருந்து நீ கிடையாது, நீ ஒரு ஹியூமன், உனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் ஒரு ஹியூமன், எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால எனக்கு டாக்டர் சொன்னதை நீ பெருசாக எடுத்துக்காத, எனக்கு தெரியும் நீ பேசிகிட்டு இருக்க என் கூடன்னு சொல்லிட்டு, ஆனால் அட் த சேம் டைம் நீ அதை யோசிச்சுட்டு இருக்கணும்னு தெரியுது, அதனால நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத, நான் அதுக்காக அவங்க கூட பழகலை அப்படின்ற மாதிரி சீட்டு வந்து லூவான் கிட்ட சொல்கிறாங்க. லூவானும் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. இப்போ மெசேஜ் தான் பண்ணுறாங்க சீட்டுவோக்கு. என்ன மெசேஜ்னாக்கா, உனக்கு காயமாக இருக்கலாம், என்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது, அதனால மேலே வந்து நீ மருந்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி லூவான் வந்து சீட்டுவோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. சீட்டுவும் அந்த மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இல்லை எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங், அதனால வீட்டுக்கே போய் மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு சீட்டுவை வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மெசேஜை லூவான் பார்த்துட்டு நீ டியூப் லைட்னு தெரியும், இப்போ தான் எவ்வளோ பெரிய டியூப் லைட்னு தெரியுது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோட
ஆஃபீஸ் ரூமுக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா நான்கோ எதிர்த்தாப்புல வந்துடுறாங்க. வந்து எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எங்கே வேணாலும் போவேன், என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போக பார்க்குறாங்க. ஆனால் நான்கோ விடுற மாதிரி இல்லை. எனக்கும் ஹீரோக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, நான் உங்ககிட்ட எப்போ கேட்டேன், நீங்களும் ஹீரோவும் பழைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ என்கிட்ட சொல்லிட்டாங்க. விஷயமே பழசாக இருக்கும்போது அதை பற்றி கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப போக தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி நான்கோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நான் அதனால ஹீரோ கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இப்போ ஹீரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே ஹீரோ தான் கூப்பிடுறாங்க. என்ன இவ்வளோ லேட்டாக வர, சூடே ஆறிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோயின் வரமாட்டாங்க. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் நான்கோ கிட்ட பேசுகிறேன், நீங்களும் நான்கோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்கோ என் கூட படித்தாங்க, அதனால அவங்க என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தானே தவிர என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. யார் சொன்னது உங்ககிட்ட, இதை நான்கோ சொன்னாங்களா, இதை நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்குறாங்க. ஹீரோனும் கையை பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நான்கோ கிட்ட ஸ்டார்டிங்கே பேசிடுங்க, அப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும், பொறுமையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோனும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஃபோன் போட்டு நான்கோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான்கோ கிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நான்கோ கிட்ட சொல்கிறாங்க. நான்கவும் அப்படியா, அப்போ நாளைக்கு பேசலாம், நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ இல்லை இது ஆஃபீஸில் பேசுகிற விஷயம் கிடையாது, டைமையும் நீயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நான்கோ கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு நான்கோ ஆஃபீஸில் பேச முடியாத அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசுறது இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லொக்கேஷனையும் டைமிங்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நான்காங்க வந்து ஃபூபாயை கூட தான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஒரு 4-5 பேக் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, இதை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான்காங் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன பொருள்னு பார்த்தா நான்காங் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே யார்கிட்டையும் சொல்லாமல் போயிருப்பாங்க. அப்போ அவங்க பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அதை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பாங்க. அதை தான் இப்போ ஃபூபாயா கிட்டையும் தராங்க. ஃபூபாயும் எடுத்துகிட்டு வந்து அதை தான் நான்கோ கிட்ட தராங்க. ஆனால் நான்கோ வந்து அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபூபாயா கிட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக புக் மட்டும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபூபாயும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க போல இருக்கு. நான்கோ தான் வந்து எழுப்புறாங்க. எழுப்பி இது மாதிரி இந்த கம்பெனியில் போய் கிராஸ் செக் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்கோவை பார்த்து நான் இப்போ தான் ஏஞ்சி அதுக்குள்ளே எப்படி என்னால் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது, உனக்கான வேலை எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைலை கொடுத்துட்டு நான்கோ கிளம்பிடுறாங்க. ஹீரோனும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ் ஏறத்துக்காக போகிறாங்க. பஸ் ஏறத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்டேயும் சொல்லிட்டு தான் போகிறாங்க, இது மாதிரி இந்த கம்பெனிக்கு நான் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஹீரோவும் பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி லூவானையும் சிடிஓவையும் தான் காமிக்கிறாங்க. சிடிஓ கிட்ட தான் லூவான்னு சொல்கிறாங்க, எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, டிஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிடிஓவும் காரில் இருக்க பேர் போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூவானும் எடுக்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஃப்ரான்ஸுக்கு போக 2 டிக்கெட் இருக்குது. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு லூவான் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் அந்த டிக்கெட்டை வச்சிருக்காங்க அப்படின்றது. அதனால லூவானும் அமைதியாக வச்சுட்டு டிஷ்யூ மட்டும் எடுத்து தொடச்சிட்டு இருக்காங்க. சிடிஓ வந்து பார்க்குறாங்க. அப்போ லூவான் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா தான் ஞாபகம் வருது, ஐயோ டிக்கெட்டை பார்த்துருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் சிடிஓவும் விட்டுடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான்கோக்காக. நான்கோவும் வராங்க. வந்த உடனே ஹீரோவும் சொல்கிறாங்க, நான் உன்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டேனாக்கா, நீ ஹீரோன் கிட்ட சொல்லியிருக்க நீ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ என்னோட பழைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நான்கோ கிட்ட சொல்கிறாங்க. போய் சொல்லாத குஷிச்சாங்க, எனக்கு நல்லா தெரியும் நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் போட்டிருக்க ட்ரெஸ், இந்த வாட்ச் இதெல்லாம் நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்தேன் என் பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்கு வாங்கி தரல, இந்த ட்ரெஸ் இந்த வாட்ச் எதுவுமே உனக்கு நான் வாங்கி தரல. இல்லை இதை நான் வாங்கி தரல, நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம், இந்த ட்ரெஸ்ஸு கூட நான் சூஸ் பண்ணல, இந்த வாட்சில் பாதி காசு தான் நான் போட்டிருப்பேன் அவ்வளோதானே தவிர நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் உனக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நான்கோ கிட்ட சொல்கிறாங்க. இதை வந்து நான்கோவால் ஏற்றுக்க முடியல. அவங்க கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் அவங்களும் கிராஸ் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க போல இருக்குது. டைமை பார்க்குறாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இந்த நேரத்துக்கு பஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு பஸ் எதுவும் வராது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டாக்ஸி புக் பண்ணுறாங்க. டாக்ஸியும் வந்துடுது. பாதி தொலைவு கிட்ட போயிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஓடிபியே வெரிஃபிகேஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மெசேஜ் வருது, நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் மேடம் சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம டாக்ஸி மாற்றி ஏறிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம் மேம் நீங்கள் டாக்ஸி மாறி ஏறிட்டீங்க, நானும் ஓடிபி வெரிஃபிகேஷனே பண்ணலை அப்படின்ற மாதிரி டாக்ஸி டிரைவரும் சொல்கிறாங்க. இதை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க மேடம் ஆஃபீஸில், நான் உங்களை வீட்டிலேயே திரும்ப விட்டுறேன், நீங்கள் பே கூட எனக்கு பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோன் ஆமா இதுக்கு மேலே எங்கேருந்து போக முடியும், இதுக்கு மேலே டாக்ஸியும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி கார்லேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி சிடிஓவையும் லூவானையும் தான் காமிக்கிறாங்க. லூவான் வந்து காரை வெட்டி இறங்க போகிறாங்க, எதனா சொல்ல போகிறானா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பத்திரமா போயிட்டு
வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சீட்டுவா சொல்கிறாங்க. ஓ நம்மளுக்காக வாங்கல இருக்கு அப்படின்ற மாதிரி லூவானே யோசிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க. சீட்டு அப்போ தான் யோசிக்கிறாங்க, எப்போயாவது சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை அப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வீட்டுக்கு போகிற வழி அது கிடையவே கிடையாது. அதனால எங்கே போகிறீங்க நீங்கள், இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழியே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.